வாழை இலையில் ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். வாழை இலையில் சாப்பிடும் வழக்கம் நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த பாரம்பரியம் மட்டுமல்ல, அதில் அறிவியல் பூர்வமான பல நன்மைகளும் உள்ளன. வாழை இலையில் உணவை சூடாக வைத்து உண்ணும்போது அதில் இருக்கும் குளோரோஃபில் நம் உணவுடன் கலந்து செரிமானத்திற்கு உதவுகிறது. வயிற்று புண்ணை ஆற்றி பசியை தூண்டும் வல்லமை படைத்த வாழை இலையின் மகத்துவம் நம்மில் பலர் அறிவதில்லை. வேகமாக ஓடும் இன்றைய உலகில் தட்டில் சாப்பிட தொடங்கி பிளாஸ்டிக்கில் வந்து நிற்கிறோம். உணவுப் பொருட்களை ஆவி பறக்க சுட சுட பிளாஸ்டிக்கில் பரிமாறவும் பார்சல் கட்டவும் செய்வதா மைக்ரோ அளவிலான பிளாஸ்டிக் துகள்கள் உடலில் கலந்து புற்றுநோய் வரை அழைத்து செல்லும் என்று எச்சரிக்கிறார் அரசு மருத்துவர். வாழை இலை போட்டு எல்லா உணவு பழக்கத்தையும் சர்வ் பண்ணி சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அதனால என்ன நன்மைகள்னா அதில் கிருமிகள் தொல்லை இருக்காது. அதனால நமக்கு விட்டமின் ஏ விட்டமின் சியும் நம்ம உணவோட சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் எவ்வளோ சூடாக சாப்பிட்டாலும் வாழை இலைனால நமக்கு கெடுதல் எதுவும் உருவாகாது. நல்ல அதோட ஸ்மெல், நம்ம அதோடைய வாழை இலையோட சேர்த்து சாப்பிட்றப்ப அதோட ஸ்மெல் ஓடரே மிகவும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் இப்போ அந்த வாழை இலை மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் சாப்பிட்றது, பிளாஸ்டிக் பிளேட்ஸு, இது எல்லாமே ஓவனில் கூட பிளாஸ்டிக் பிளேட்ஸை வச்சு இந்த மாதிரி வைக்கிறது, எல்லாமே இந்த டெம்பரேச்சரோ இல்லை அதில் நம்ம சூடாக உணவு சாப்பிட்றப்ப அதனால் பிஸ்பினால், பித்தலேட் அல்லது ஸ்டீரின், இந்த பாலிஃபோம் உள்ள உணவு கண்டெய்னரில் சாப்பிட்றது, இதனால் உருவாகி அதெல்லாமே இந்த பிஸ்பினால் எல்லாம் நமக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட உடல் கூறுகள் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதனால் அவர்களுக்கு நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேன்சர், புற்றுநோய் ரிஸ்க்கும் மிகவும் அதிகமாக காணப்படுது. ஸோ நம்ம பிளாஸ்டிக் டம்ளர்லையோ பிளாஸ்டிக் பிளேட்லையோ சூடாக உணவு கொள்றப்ப அதனால் உள்ள பக்க விளைவுகள் மிகவும் அதிகம். தேவையில்லாத பிளாஸ்டிக்கை அழித்துடுவோம். இது நல்ல வாழை இலையில மிகவும் அதிகமாக சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்துடன் இருப்போம். வாழை இலை பயன்பாட்டிற்கு பிறகு அவை கால்நடைகளுக்கு உணவாகவும் மண்ணுக்கு உரமாகவும் மாறிவிடும். அதுவே பிளாஸ்டிக் நமது உடல் நலனை கெடுப்பதுடன் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகி சுகாதார சீர்கேட்டிற்கு வழிவகுக்கிறது. இதிலிருந்து விடுத்துக் கொண்ட இலங்கை அரசு 2027 ஆண்டு முதல் உணவகங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய உள்ளது. அதற்கு மாற்றாக வாழை இலையை பயன்படுத்த முடிவு செய்து திருச்சியில் உள்ள நமது தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் உதவியை நாடி இருக்கிறது. இப்போ சமீபமாக எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. அதாவது அவங்க 2027 இந்த உணவகங்களில் இதை பேன் பண்ண போகிறாங்க. அதாவது பிளாஸ்டிக் போட்ட பிளேட்ஸை பேன் பண்ண போகிறாங்களாம். அதை வாழை இலையை உபயோகப்படுத்தணும். எங்கள் ஆராய்ச்சி மையத்தை அணுகியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அவங்க வாழை இலையை எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் உணவகங்களையும் சிற்றுண்டி விடுதிகள்லையும் இந்த வாழை இலையை உபயோகப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் அவங்களுக்கு இந்த வருஷத்தில் நாங்கள் தர இருக்கிறோம். வாழை இலை நமது உடலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை தரும். இந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் கோட்டிங் பார்த்திங்கன்னா இருக்கும். தண்ணி பட்டுச்சுன்னா அப்படியே தண்ணி உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். அது ஒரு மெழுகு போன்ற விஷயம் வாழை இலையினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால அது சாப்பிட்றப்ப நல்ல சூடான சாதம் வைக்கிறப்போ அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம இது சேர்ந்து அதற்கு ஒரு நல்ல நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதே பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. வாழை இலையை சற்று நெருப்பில் காட்டினால் வதங்கிடும். எவ்வளவு மடக்கினாலும் கிழிவதில்லை. அதில் சாதம் மட்டுமின்றி பொரியல்கள், சாம்பார், மோர் உள்ளிட்ட அனைத்தையும் பார்சல் கொட்டும் நடைமுறையை பல நாடுகளில் கடைபிடிக்கிறார்கள். ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டாலும் கூட பாலித்தீன் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் சில்வர் பேப்பர்களில் உணவுகள் பரிமாறுவதும் பார்சல் கட்டி கொடுப்பது பல உணவகங்களில் தொடர்கிறது. துரித உணவகங்களில் கட்டுப்பாடின்றி பிளாஸ்டிக் பயன்பாடு கொடிகட்டி பறக்கிறது. மக்களிடையே வாழை இலை பயன்பாடு அதிகரித்தால் அதன் தேவை அதிகரித்து விவசாயிகளுக்கு வருமானமும் கிடைக்கும். போதிய வருமானம் கிடைப்பதில்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். தற்போது உணவகங்களில்
நெகிழி பயன்பாடு அதிகரித்து விட்டது. நெகிழி என்னும் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து விட்டதால் பொதுமக்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றது. அதனால் விவசாயிகள் விளைவிக்கும் வாழை இலையை கொள்முதல் செய்து அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும். இது வாழை விவசாயிகளின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். நாங்கள் கடந்த 40 வருடமாக வாழை விவசாயம் செய்து வருகிறோம். வாழையில் எங்களுக்கு தகுந்த ஒரு வருமானமும் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் தமிழக அரசு ஹோட்டல்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஹோட்டல்களையும் வாழையை பயன்படுத்துமாறு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தமிழகத்தில் நடப்பாண்டு இறுதிக்குள் புதியதாக 1,00,000 பேருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பது தமிழ்நாடு புற்றுநோய் பதிவு திட்ட புள்ளி விவரங்கள் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. புற்றுநோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழலில் பிளாஸ்டிக்கில் உணவு உண்பதை தவிர்த்து எல்லோரும் வாழை இலைக்கு மாறினால் வாழை இலை சார்ந்த பொருளாதாரம் மேலும் வலுவடைந்து விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக அமையும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்